எதிர்கட்சிகளை வந்து பின்னி கடல் எடுத்துட்டாரு அப்படிதான் சொல்ல முடியும். என்ன மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாட, அதுக்கு விஜய் வந்து நடனம் ஆட, அண்ணாதுரை இருந்த இடத்தில் இப்பொழுது இருப்பவர்களை நினைத்து 17 யாருக்கு வந்து ஏடிஎம்கே ரூல் பண்ணாங்க. ஜிபிஎஸ் அவர்கள் வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் இருக்கக்கூடாது 2026 அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் டிவிகே. பவர் அப்பா பார்த்து இது தவிர வேற என்ன தெரியும்? 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். ஒரு விஜய் கிளம்பி வருவான். இந்த கிளம்பி வந்தானா நீங்க தாங்க மாட்டீங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவுல இருந்தாரு. டப்பா இன்ஜினு, ஓட்ட இன்ஜினு, நாம தான் டாப் இன்ஜினு, யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. தீய சக்தியையும் ஊழல் சக்தியையும் விரட்டி அடிப்பதற்கு வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சார் கிட்ட டிவிகேவோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை பத்தின ஒரு டிஸ்கஷனா தான் இந்த வீடியோ இருக்க போது. அதை பற்றின கேள்விகளை நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் கிட்ட கேள்விகளை கேட்டு பதில்களை தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். டிவிகேவோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு ECR பனையூர்ல நடந்திருக்கு சார். அதை பத்தி உங்களோட வியூ ஆஃப் பாயிண்ட சொல்றீங்களா? கண்டிப்பாமா. விஜய் டிவிகே கட்சிக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாக்கு முதல்ல நாம வாழ்த்துக்களை சொல்லிப்போம். அவங்க இன்னும் பல 100 ஆண்டுகள் அந்த கட்சி வந்து செழித்து வளரணும், அந்த கட்சியால தமிழக மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். வாங்க விஷயத்துல போவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கட்சியோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூர்ல டிவிகே கட்சி தலைமை அலுவலகத்துல நடந்தது. அங்க திரு விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் தீப்பொறியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருந்தார் போல. சோ பேசின ஒவ்வொரு விஷயமும் வந்து ஜாலி மூட்ல இருந்த மாதிரி இருந்தது. அதே நேரத்துல எதிர்கட்சிகளை வந்து பின்னி கடல் எடுத்துட்டாரு அப்படிதான் சொல்ல முடியும். 77 மாதிரி இப்போவும் அந்த ஆறுத பழைய தேஞ்சி போன துருபிடிச்சு போன அந்த அளவுக்கு அவங்களோட கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ஒரே கைத்தட்டல், விசில், ஆரவாரமா இருந்தது. பரவாயில்ல, அவங்க கட்சிக்கு ஒரு தெம்பு வந்திருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சாருன்னா, அதுக்கு முன்னாடி விஜய் ஸ்டேஜ்ல ஏறணும்னு டிவி புகழ் வேல்முருகன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து பாட்டு பாட, அதுக்கு விஜய் வந்து நடனம் ஆட, அதுதான் சொன்னமே. ஆரம்பமே வந்து ரொம்ப சந்தோஷமா குதூகலமா ஆரம்பிச்சாங்க. சோ அதுல விஜய் வந்து டான்ஸ் ஆட ரொம்ப வைப் ஆச்சு அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இந்த டான்ஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம என்ன நடந்ததுன்றத பார்க்க போவோம். இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா விஜய் ரொம்ப சைலண்டா இருக்காரு, பேச மாட்டேன்றாரு. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து அவரு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். சோ விஜய் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆர் ரேடியோல 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ரேடியோல ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு. அப்ப என்ன ஸ்பீச் கொடுக்கிறாரு அப்படின்னா, அண்ணாதுரை இருந்த இடத்தில் இப்பொழுது இருப்பவர்களை நினைத்து. அப்போ யார் இருந்தாங்க அந்த டைம்ல? கலைஞர் அவர்கள் அந்த தலைமையில இருந்தாரு. அப்ப அவரை பார்த்து அண்ணா இருக்க வேண்டிய இடத்துல கலைஞர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்தேன்னு எம்ஜிஆர் சொன்னார். சோ அதே போல விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2017 மற்றும் 2021 இவர்கள் இப்போது அப்ப 2017 யார் இருந்தது? ஏடிஎம்கே ரூல் பண்ணாங்க. திரு ஜிபிஎஸ் அவர்கள் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழக சிஎம் இருந்தாங்க. சோ இப்ப வந்து 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தை. இவங்க 2 பேரையும் அவர் வந்து கோடிட்டு காட்டி, இவங்க 2 பேருக்கு, அதாவது டிவிகே என்ற ஒரு கட்சி இருக்கணும், இவங்க 2 பேர் இருக்கிறதுக்காகவே, இவங்களை விரட்டுறதுக்காகவே நம்ம டிவிகேவா ஆரம்பிச்சேன் அப்படின்ற இடத்துல அவர் சொல்ல வர்றாரு. எப்படி எம்ஜிஆர் வந்து 1977 அண்ணாதுரை இருக்க வேண்டிய இடத்தில் கலைஞர் இருந்தார் என்று சொல்லி ஆரம்பிச்சாரோ, அதே போல இந்த 2 கட்சிகளும் இருக்கக்கூடாது 2026 அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் டிவிகே அப்படின்றத அழுத்தம் திருத்தமா இந்த இடத்துல சொல்றாரு. சோ இப்படி அவர் ஒரு விஷயமா வந்து சொல்ற விஷயங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது உள்ள இருந்த அவங்க கட்சி நிர்வாகிகளை கைத்தட்டி
ஆரவாரம் செஞ்சாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயமா அவர் பேசிக்கிட்டே போகும்போது, அதே போல டிவிகே வந்து மக்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம், இது மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய இயக்கம் அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் டீப்பா வந்து அவங்க தொண்டர்களை வந்து கொஞ்சம் உற்சாகப்படுத்துற மாதிரி பேசிட்டு, இதே போல எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு முதல் முறையில சட்டசபையில போகும்போது என்ன பேசினாங்க, ஏதோ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு சட்டசபைக்கு வந்திருக்காராமே, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியுமா இந்த பவள விழா கட்சி பத்தி பேசுறாரு. பவள விழா கட்சி இந்த இடத்துல யார சொல்றாருன்னா ஒரு திமுகவை குறிப்பிடுறாரு. அவங்க என்ன சொல்றாரு, இவங்க இது மாதிரிதான் யாரெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் அவங்களை மட்டம் தட்டி பேசுறது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. பவள விழா பாப்பாக்கு இதை தவிர வேற என்ன தெரியும், நம்ம வந்து மக்களோட பிரதிநிதி, சோ நம்ம தான் மக்களுக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசி அந்த விழாவை வந்து கலகலப்பாவே கொண்டு போனாரு. அதுல வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா யாரு புதுசா வந்தாலும் அவங்கள வந்து கிண்டல் செய்யறது கேலி செய்யறது தான் வேலை. பவள விழா பாப்பாக்கு இதை தவிர என்ன தெரியும் பாஸ், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பழைய டப்பாவே உருட்டிட்டு இருப்பீங்க, துருப்பிடிச்ச டப்பாவை. இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டெவலப் ஆயிடுச்சு, புது விஷயங்கள் வந்துச்சு, புதுசா ஏதாவது பண்ணுங்க பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலான தோழியின சொல்றாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, திருவள்ளுவர் இந்த உலகத்துல இருந்தார்னா திமுகவுக்காக ஒரு திருக்குறள் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா அவர் தனிப்பட்ட முறையில ஒரு குறள் மாதிரி அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, அநீதி அராஜகம் கில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அநீதி அராஜகம் தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு எழுதியிருப்பாருன்னு சொல்லி சொல்லும் போது அங்க இருந்த ஃபேன் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் பயங்கரமா ஒரு விசில் சத்தம், திருப்பி சொல்லுங்க, நான் 2 தடவை சொல்லிட்டு நான் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது இல்ல தலைவரே இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் திருப்பியும் அதை சொல்றாரு. சோ இந்த மாதிரி வந்து திமுகவையும் அதிமுகவையும் இன்டைரக்டா பல இடத்துல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதே போல என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து நிறைய வந்து அரசியல் வல்லுநர்கள் பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து டிபேட் வைக்கிறாங்க. அந்த டிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், 3 முனை போட்டியா இருக்கட்டும் 4 முனை போட்டியா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்ல. சோ அதுல நாம சொல்லுவோம் அவங்க சொன்னதுக்கு, தேர்தல்ல ஒரு அணி வந்து டிஎம்கே அலைன்ஸ், இன்னொரு அணி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து என்னன்னா, பிஜேபி கூட இருக்கிற அதிமுகவையும் அந்த கூட்டணி கட்சிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு நக்கல் அடிக்கிறாரு. அதாவது பிஜேபி மட்டும்தான் வந்து இவங்களெல்லாம் அடிமையா வச்சிருக்கு, சோ மத்த கட்சிகளை பத்தி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, டிவிகேவும் மக்களுடைய கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு. சோ மக்களை நம்பிதான் டிவிகே இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப அந்த விஷயத்துல ஒரு நகைச்சுவை கலந்த அதே நேரத்துல புரியுற மாதிரி சொல்றாரு. அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க விருப்பத்தின் பேர்ல கருத்து கணிப்பு சொல்றவங்களை பத்தி அவர் சொல்றாரு. இது மாதிரி வந்து விஜயோட கட்சி வந்து பாத்தீங்கன்னா சிட்டில இவ்வளவு ஓட்டு இருக்கு, அங்க இவளுக்கு ஓட்டு இல்ல, சவுத்துல இவ்வளவு ஓட்டு இருக்கு இப்படின்லாம் சொல்றாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் வந்து வீட்லயே இருக்காரு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரட்டும், அப்பதான் அவர் கட்சி ஜெயிக்க முடியும் சொல்ற அத்தனை பேருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து வெறும் பனையூர்ல மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வந்து விஜய்னு ஒரு ஓட்டு இருக்கு விஜய்க்காக. அந்த ஒவ்வொரு விஜயையும் இப்போ உங்களுக்கு தெரியாது, அவங்கள தட்டி எழுப்பிடாதீங்க, அப்படி தட்டி எழுப்புனீங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்ற ரீதியில சொல்லிட்டு 2026 சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு விஜய் கிளம்பி வருவான். இத கிளம்பி வந்தானா நீங்க தாங்க மாட்டீங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆக்ரோஷமா இத சொல்றாரு. அதே நேரத்துல கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி இப்போது இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் எடுத்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதாவது ஒவ்வொரு நாள் இரவும் நான் படுக்க போயிடுவேன், திருப்பி விடியும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்னன்னா, இவர் திமுக காரங்க நீங்க செய்யற அட்ராசிட்டியை என்னால பொறுத்துக்கவே முடியல, நாளைக்கு என்ன பிரச்சனை வரும், எழுந்துக்கும் போதே ஒரு பயம் கலந்துதான் எழுந்துப்பேன் அப்படி சொன்னாரு. வேணும்னா நீங்க இப்ப கூட யூடியூப்ல நிறைய இடத்துல அந்த வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது அவரை தட்டி எழுப்புனீங்கன்னா அப்ப அவரு இந்த எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் நிச்சயமா டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாரு. எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க.
விசில் சின்னத்துக்கு தான். அந்த அளவுக்கு டிவிகே கட்சியோட சின்னமான விசில் சின்னம் பத்தி தொட்டி எல்லாம் பரவி இருக்குது. அதே போல நீங்க இந்த விசில் ப்ளோயர், நீங்க அடிக்கிற ஒவ்வொரு சத்தமும் காது கிழிற அளவுக்கு தமிழகம் முழுக்க இருக்கணும், பரவணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சின்னம் தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதனால நாம இப்ப இறங்கி வேலை செய்ய வேண்டியது மட்டும்தான் மிச்சம். நம்மளோட கட்சி பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்குது, சின்னமும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்குது. நம்மளால கரெக்டான உழைப்பை போட்டோம்னா நிச்சயமா வெற்றி பெறுவோம். நாம் மக்களுடன் தான் கூட்டணி, மற்றவர்களை பத்தி நம்ம சிந்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தோட அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன இன்னைக்கு விஜயை பத்தி ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில இது என்னோட தனிப்பட்ட கருத்து. விஜய் இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருந்தாரு. அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவுல இருந்தாரு. சோ இன்னைக்கு ரொம்ப கீழே இருந்து பாத்தீங்கன்னா அவங்க நிர்வாகிகள் எல்லாம் அவர் பேச பேச அவருக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லும் போது அதை கையை காட்டி இப்படி பண்ண சிரிச்சுக்கிட்டே கிண்டதா அப்படின்னு சொல்ற விதமா இருக்கட்டும், அவரோட மூமெண்ட் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருந்தது. டப்பா இன்ஜினு, ஓட்ட இன்ஜினு, நாம தான் டாப் இன்ஜினு அப்படின்னு சொன்னாரு. விஜய் பேசிட்டே இருக்கும்போது ரத்த சொந்த வகையாட்களை, அதாவது தன் தொண்டர்களை பார்த்து சொல்றாரு, ரத்த சொந்த வகையாட்களை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதோடு தீய சக்தியையும் ஊழல் சக்தியையும் விரட்டி அடிப்பதற்கு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய சுய சக்தி இயக்கம் தான். இவங்களை விரட்டி அடிச்சுட்டு இந்த 2026 நடக்க போற சட்டசபை எலெக்ஷன்ல வின் பண்ணி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அமரக்கூடிய கட்சி நாம தான். இத நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது தலைகணத்தால சொல்றேன்னு, இத கான்பிடென்டா சொல்றேன், இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்பி நாம இருக்கோம். தைரியமா இருங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட உரையை முடிச்சுக்கிட்டாரு. பார்ப்போம். இன்னைக்கு இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழால விஜயோட உரையாடலை நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதே போல பல கட்சிகளோட நிகழ்ச்சிகளை நம்ம தொகுத்து வழங்கலாம். அதே நேரத்துல அரசியல் கலோபரங்கள், சுவாரஸ்யங்கள்லாம் வர வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதே போல நிறைய வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம். HKS வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றி. நன்றி சார்.